பால் பூமியில சிந்தி கிடக்கு, சட்டி ஒரு பக்கம் கவுந்து கிடக்கு. வேலைக்காரன் பயந்து நடுங்கி நிக்கிறான். இப்ப தூரம் வந்து வேரிஸ் பை மில்க்னா என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல விளக்கமும் தெரியாது, பூனை தள்ளி குடிச்சிருச்சுன்னு சொல்லவும் தெரியாது. ஆக சமாளிச்சு அவனு வேலைக்கு இருந்ததுனா அப்ப அவன் சமாளிச்சு சொன்னா, சார் சார். அவன் தூரம் வந்தோடனே வேரிஸ் பை மில்க் எங்க பால் கொண்டு வா, தூங்கணும், பாலை குடிச்சிட்டு தூங்கணும். இவன் பார்த்தா, சார் சார் இப்ப சரிங்க, 4 கால் சார், ஒரே ஒரு வால் சார், மியாவ் மியாவ் சார், மில்க் ட்ரிங்க் சார். அப்ப துறைக்கு விளங்கி போச்சு. பால் சட்டி கீழே கிடக்கு, பால் சிந்தி கிடக்கு, சில இடத்துல பூனை பாலை நக்கி இருக்கு, பாக்கி பால் ஓடி இருக்கு. அப்ப நம்ம வச்சுட்டான். அந்த மாதிரி அன்பர்களே, நான் ஆங்கிலம் படிக்காத மனுஷன், டாக்டர் சாதர் மேடையில் இருக்கிறாங்க, அவங்க ஆங்கிலத்துல பிரசங்கமே செஞ்சாங்க. இங்க இந்த பந்தல்ல படித்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் தைரியமா சொல்ற, தப்பா சொன்னா திருத்தி கொடுது. நான் பாத்ரூம் போறேங்கள, அப்ப ரகசியமா தமிழ்ல சொல்லி பார்த்த ஆண்டவன், ஆண்டவனே ஓ மை லார்ட், ஆண்டவனே நான் இப்ப போற இடம் டாய்லெட்டுக்கு போறேன், அங்கே நீ வராது, இதுவரைக்கும் சகாயம் செஞ்சது போதும், நீ இரு நம்பே, நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லி பார்த்தேன். என்ன சொல்றாங்க நண்பர்களே? மறுத்துட்டான். நான் பார்த்தேன் ஆங்கிலத்துல சொல்லி பார்க்கிறேன், ஆங்கிலத்துல சொல்லி பார்த்தேன். அந்த பட்லர் இங்கிலீஷ்ல, you please stay outside my lord, அல்லாவே you please stay outside and let me go inside. டாய்லெட்டுக்குள்ள என்ன போக விட ஆண்டவனே, you stay outside, let me complete my necessities, I will come back and take you. எல்லா ஜோலிகளை முடிச்சுக்கிட்டு வெளியில வந்து உன்னை சுமந்துக்கிறேன், மறுபடியும் உங்க கூட சேர்ந்துக்கிற ஆண்டவனே சொன்னேன். அது என்ன சொல்ற ஆண்டவன் தெரியுமா? நான்சென்ஸ். If I stay outside, how can you go inside? ஓய் முட்டாள், நான் வெளியில இருந்தா நீ எப்படி போவே? I have to take you there. உன்னை டாய்லெட்லையும் வெளியில சுமந்த நான், பள்ளிவாசலுக்கு கொண்டு போற நான், உன்னை வீட்டுக்கு கொண்டு போற நான், துபாய்க்கு கொண்டு போற நான், அந்த நான் தான் உன்னை டாய்லெட்டுக்கு கொண்டு போ. I have to remove your wastages. ஓ கழிவு பொருளை நான் தான் வெளியாக்கணும். அன்பர்களே, கடைசியாக you are thinking that you are washing yourself. நீ நினைக்கிற குண்டிய நீயா கழுவிக்கிட்ட, அல்லாஹ் சொல்ற கழுவுற குவத்து என்னது? அன்பர்களே, நாமளா கழுக முடியாதுங்க. வார்த்தை தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த வார்த்தை வந்துருச்சு. கழுகிற அந்த கழுகிறதுக்குள்ள சக்தியை நான் கொடுக்கிறேன். அடியானே, இப்படி எல்லாம் உனக்கு என்னை அர்ப்பணித்து என்னையே கொடுத்து நான் உன்னை வாழ வச்சிருக்கிறேன். இந்த ஈமானை நீ படிக்காம திருட ஆரம்பிச்சு. திருடுறவே என்ன சொல்றான்? ஏண்டா திருடுன்னு கேட்டா, இந்த வயிறு இருக்குங்க, ஒரு சாண வயிறு இருக்குங்க, வயிறு நாய்க்கும் இருக்கு, நரிக்கும் இருக்கு, ஆட்டுக்கும் இருக்கு, மாட்டுக்கும் இருக்கு. நண்பர்கள், ஏண்டா திருடுன்னு ஒரு சாண வயிறு இருக்கு. அல்லாஹ் என்ன சொன்னா, அந்த வயிறு படைத்தது நான், அந்த வயிற்றுக்கு உணவு கொடுக்கிறது என் பொறுப்பு. எப்போ நீ எனக்கு ஆகி நடந்தால், நீ தக்குவா செய்தால், நீ நேர்மையா இருக்கு. அன்பர்களே, நாம நினைக்கிறோம் அல்லாஹ் இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் அஸ். அல்லாஹ் தஆலா இப்போ இஸ்லாத்துல அதான் பாக்கி இருக்கு. எல்லாம் போட்டு அல்லாஹ் ஓரம் கட்டி, அல்லாஹ் ஒரு பக்கமா ஒதுக்கி விட்டு நாம இங்க உல்லாசமா ஆனந்த குத்தடிக்கிறோம். அன்பர்களே, அல்லாஹ் கூட வச்சுக்கிட்டு, அல்லாஹ் வச்சுக்கிட்டு வாழ்ந்து பாருங்க. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், படித்த பிள்ளைகள் என்கிட்ட வர்றாங்க, பட்டதாரிகளும் வர்றாங்க, ஆங்கிலம் படித்தவர்கள் வர்றாங்க. நான் அவர்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா? யூ சர்ச் அல்லாஹ், அல்லாஹ்வை தேடுங்க. பை தேடுறது உன் பேர்ல கடமை. பெங்களூர்ல ஒரு மகான் அடங்கி இருக்கிறார், மீர் ஹயாசாம். உஸ் தமாமி இல்மு ஃபன் பர் खाक हो जिसमें मन अरफ का ना इदराक हो. எதுல தான் யார், தன்னை படைத்த ரப்பு யார் என்ற ஞானம் வராதோ அந்த மாதிரி ஞானங்கள் எல்லாம் மண்ணா போகட்டும். என்ன பிரயோஜனம்? நீ என்ன படிச்சு என்ன செய்ய? உன்னை குடியில வச்சவன மன்றாப்பு கேட்டுதான் கேட்பான். வாட் ஆர் யூ, வாட் வேர் யூ கேட்க மாட்டோம். ஏய்யா மனுஷனா, நீ பூமியில படைச்ச ஒரு எம்பி ஆகி வரல, நீ எம்எல்ஏ ஆகி வரல, ராஜாவாகி வரல, மந்திரியாகி வரல, இந்த குறை சொல்ல மாட்டான். அல்ல
நீ எப்படி வரணுங்கிற அல்லாஹ் என்னை அறிந்து என்னுடனே ஐக்கியப்பட்ட ஒரு முஸ்லிம் அவர். வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன். அன்பர்களே, நான் என்ன போதிக்கிறேன் தெரியுமா? படித்த மாணவர்களுக்கு சர்ச் அல்லாஹ், நீ அல்லாஹ்வை தேடு. ரீச் அல்லாஹ், அல்லாஹ்வை அழைத்து கொள். லவ் அல்லாஹ், அல்லாஹ்வை காதலித்துக் கொள். லிவ் வித் அல்லாஹ், அல்லாஹ்வுடனே சேர்ந்து வாழ்ந்து கொள். And then sacrifice yourself for Allah. அந்த அல்லாஹ்வுக்காக உன்னை அர்ப்பணமாக்கி விடு. அவனை பற்றிய உலகுக்கு சொல்லக்கூடியவனாக. இப்ப சொல்ல விடுறாங்களா? அல்லாஹ் பேச்சை எடுத்தாலே ரொம்ப பேருக்கு, சில பேருக்கு அல்லாஹ் இது என்ன அதற்கு இதெல்லாம் நமக்குள்ள பேச்சாங்க. அவனே தான் பெரியவராக தூரமா போயிட்டானே. நண்பர்களுக்கு அவளுங்க கால சித்திக அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக அக்பர் சொல்லி கிதாபு கையில வச்சாங்க. மா ராயிது ஷையன் இல்லா வ ராயிதுல்லாஹ் கமலஹு. பை அபூபக்கர் சித்திக் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு வஸ்துவையும் நான் பார்ப்பதில்லை, அந்த வஸ்துக்களுக்கு முன்பாக அல்லாஹ்வை பார்ப்பேன். அல்லாஹ்வை பார்க்காம வஸ்துக்களை பார்க்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. நீ கல்லையும் மண்ணையும் மரமட்டைகளையும் செடி கொடிகளையும் ஒருத்தர் மனுஷனா பார்க்கலாம். அப்போ இறைவன் மேல காதல் வருது. அவனை நீ தேட இல்லை. unless you search you cannot reach. நீ தேடாத வரைக்கும் பொருளும் கிடைக்காது. எந்த உலகத்துல செல்வங்களும் தேடினால் தான் கிடைக்கும், அல்லாஹ்வும் தேடினால் தான் கிடைக்கும். ஆனால் செல்வங்கள் நாடிய அளவுக்கு கிடைக்கலாம். போறவெல்லாம் சிங்கப்பூருக்கு பணம் போல அங்கேயும் ரொம்ப பேர் பிச்சைக்காரனா இருக்கு. அப்ப இவ்வுலக செல்வங்களை தேவை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது, கேரண்டி இல்லை. ஆனால் நீ அல்லாஹ்வை தேடுன நிச்சயமா அல்லாஹ் கிடைப்பான். ஏன்னா இருக்கிறான். விளங்குச்சுங்களா? யாருக்காச்சும் இந்த தேட்டம் இருக்கா? இந்த மதரசா உடைய நாசிர் அவர் அல்லாஹ்வுடைய ஞானங்களை உடையவர். ஒரு நிமிஷத்துல அல்லாஹ் சேர்த்து வச்சிருவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு கண்ணை திறந்து சொல்றேன், இவையாரங்களை படிக்காத வரை அல்லாஹ் யார், அல்லாஹ் தஆலா நம்ம கூட எப்படி இருக்கிறான் என்ற உணர்வு இல்லாத வரை அன்பர்களே மனுஷன் தன்னை திருத்திக் கொள்ள முடியாது. எல்லா சட்டங்களும் படிப்பான். இல்மு வசீலா. பாருங்க, பயான நிறுத்த போறேன், 1:45 ஆயிடுச்சு. முஹையத்தீன் ஆண்டகை பகதாது மாநகர் பள்ளியில முராக்கபா இருந்தாங்க. பள்ளிவாசல்கள முராக்கபா இருந்தாங்க. வெளியில புத்த வெளியில சஹன்ல ஒரு ஒளிவுமயமான தூண், வானத்துக்கு பூமிக்குமா ஒரு ஒளி உண்டாயிடுச்சு. அதுல இருந்து சப்தம் வருது. என்னை அல்லாஹ் தான் சொல்றான்னு விளங்கிக்கிட்டுங்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது. அப்துல் காதிரே, இனிமேல் உங்களுக்கு வணக்கம்ங்கிற சிரமம் வேண்டாம். நீங்கள் இனிமேல் தொழுக தேவையில்லை. நீங்கள் செய்த வணக்கங்களை நான் பொருந்திக் கொண்டேன். இனிமே உங்களுக்கு சிரமம் வேணாம், நீங்க வணங்க வேண்டாம். அன்பர்களே, இப்ப சில பேர் சொல்லிக்கிட்டு வராதான், வேலைக்கு போனா ஊருக்கு போனா வழியில 2 வேளை 3 வேளை விட்டு போனா அதுக்காக கல்லா செய்ய வேண்டியதில்லை. விளங்குச்சுங்களா? அதுக்காக அதை போய் பொருள் பெருசா எடுத்துக்கிட்டு கல்லா செய்ய வேண்டியதில்லை. அடுத்தாப்புல சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தொழுதா சரத்தாண்டு மார்க்கத்துல ரொம்ப எல்லாம் சகாயம் செய்யலாம். சிலருக்கு விளங்குச்சுங்களா? முஹையத்தீன் ஆண்டகை அவர்களுக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு, இனிமே நீங்க தொழு வேணும். விலாயத்துடைய மூளையை கொண்டு சிந்தித்தார்கள். இது சாத்தியமா, இது கூடுமா? சிந்தித்தார்கள். இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைத்தார்கள். சஹாபாக்கள் தொழுதார்கள், மகான்கள் தொழுதார்கள், இமாம்கள் தொழுதார்கள், அவுலியாக்கள் தொழுதார்கள். எனக்கு மட்டும் தொழுகை வேண்டாம் என்றால் அது ஷைத்தானாகத்தான் இருக்க வேண்டும் என்று விளங்கியவர்களாக ஓய் மலோனே என்ன வழிகெடுக்க பாக்குறியா என்று சத்தமிட்டார்கள். அவது இல்லாமல் அன்பர்களே, அந்த ஒளியெல்லாம் புகை மண்டலமாக மாறி ஒரு இருளயமான மண்டலம். அப்ப ஷைத்தான் தன்னுடைய சுயரூபத்தில் சொன்னார், அப்துல் காதர், ஆயிரக்கணக்கான அவுலியாக்களை வழிகெடுத்துட்டு நீங்க பெரிய ஆலிமா இருக்கிறதுனால இவனுடைய சாமர்த்தியத்தில் உங்க இல்மை கொண்டு நீங்க தப்பித்துக் கொண்டீர்கள் சொன்னார். அப்ப எஜமான் சொன்னார்கள், ஷைத்தானே, 2வது அடியில என்ன கவுக்க பாக்குற,
ஏன் இல்ம கொண்டு நான் தப்ப இல்லை, அல்லாஹ் என்னை காப்பாத்துறான். இல்மு வசீலா தாங்க. ஆலிமுன் வாஹிதும் அஷத்து அல ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபிதின். இது ஒரு பக்கம் ரசூலுடைய ஹதீஸ் இருக்கு. இது சஹாபாக்கள மாதிரி ஆரம்பிச்சாங்க. அதனால நமக்கு தான் போட்டா அவன் பம்பரமா சுத்துறான் சில பேர். நான் சொல்லக்கூடாது, பம்பரமா சுத்துறான் சில பேர். ஏன் இந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் நின்றார்கள். அவர்களை போன்ற அந்த ஆலிமுக்கு ரசூல் சொன்னார்கள், ஆலிமுன் வாஹிதும் அஷத்து அல ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபிதின். நாம ஷைத்தானை ஜேபுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம், அவனை எப்ப பார்த்தாலும் கூடவே வச்சுக்கிட்டு அன்பர்களே. அதனால உலமாக்களுடைய அந்தஸ்து குறைச்சு பேசுற மாதிரி ஆயிடும். நீங்க தப்பா விளங்கிங்க, யாருக்காக நான் பேச்ச மாத்துறேன். பயப்படுங்க, அல்லாஹ் பயப்படுங்க. இல்மு வசீலா, உன்னை அல்லாஹ் காப்பாத்துவான். யாருவோ இதாவோ உன் தேவையை பூர்த்தி செய்யறவன் அவன் தான் காப்பாத்துவான். அதனால தாங்க ஷைத்தான் கூட சண்டை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது ரெண்டு பேரும் பகிரங்க விரோதி தான், நமக்கும் விரோதி தான். அன்பர்களே, விரோதி கூட சண்டையிட்டவன மல்லாத்த சொல்ல, ஷைத்தா கூட சண்டை போட்டு ஜெயிச்சுக்க சொல்லு. நம்மள மல்லாத்திட்டு போடுவான், முழுங்கிட்டு போடுவான். விளங்குச்சுங்களா? வேற என்ன செய்யணும்? பாருங்க, நீ ஏலாத வேண்டாம். தெருவுல நம்ம குழந்தைகளை யாராகிற ஒருத்தர் அண்ணா யாராகிற அடிச்சுட்டா அவன் உடனே என்ன செய்யறான்? பாப்பா கத்துறானே இல்ல, அண்ணே மாமா கூப்பிடுறானே இல்ல, எம்மா. அப்ப என்ன அர்த்தம்? என்னை அழிக்கக்கூடியதை எதிர்க்க என்னால் முடியவில்லை, யாராகிலும் என்னை பாதுகாக்க வாருங்கள். இருக்கா இல்ல? அல்லாஹ் என்ன சொல்ற? நீ என்ன இல்மு என்ன? வ இம்மா யன்ஸகன்னக மின ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தைது பில்லாஹ். ஷைத்தான் ஏதாவது சேட்டை செஞ்சா, உன்னை கெடுக்க பார்த்தா, உனக்கு அல்லாஹ் மார்சிய தூண்டா, நீ அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. கிதாபெல்லாம் பெருட்டிக்கிட்டு இருந்தா முடியாதுன்னு முழுகிட்டு போடுறான். அதுலயும் முரீதுகளே, உங்களுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. முரீது வாங்கின சில பேர் ஆலிம் ஷாவுடைய தயவு தேவையில்லை, எங்களுக்கு ஜாஸ்தி பார்த்து அஃபாலாசான் தெரியும், நாங்க அல்லாஹ் பத்தி எல்லாம் ஞானங்களை படிச்சுக்கிட்டோம். ஷைத்தான் என்ன செய்வான்? அவன் நான் சொல்லக்கூடாது, அவன் காட்டுல ஒரு கடிவாள கடை வச்சிருந்தான். சைத்தான் குதிரைக்கு போற கடிவாளமா வச்சிருந்தான். அந்த பக்கமா இந்த முரீது வராத்திக்கிட்டு இருந்தான். யாரு? ஆலிம் ஷாவுடைய தயவு தேவையில்லை, நான் பெரிய ஷைக்கிட்ட முரீது வாங்கியிருக்கேன். பை ஷைக்கிட்ட முரீது வாங்கனே அகீதாவை தீர்த்து. ஆலிம் ஷா தயவு இல்லாம நீ முழுசா முடிக்க முடியாது. விளங்குதுங்களா? அது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட். ஆலிமுடைய தயவு தேவை, அப்பதான் நீ உன் தொழுகை நோம்பெல்லாம் நேர்மையா செய்ய முடியும், நீ வணக்க வழிபாடு சரியா செய்ய முடியும். ஆரிஃபுடைய தேவை, நீ அல்லாஹ்வை தரிசிக்க முடியும், அது ஒரு தனி சப்ஜெக்ட். என்கிட்ட வாங்க, நான் அல்லாஹ்வை தரிசிக்கிற முறையை காத்துக்கணும். இந்த கண்ணால இல்ல, அக கண்ணால, கல்பு கண்ணால அல்லாஹ்வை தரிசிக்கணும். ரூயத்துல்லாஹி ஃபில் மனாமி ஜாயிஸ். மனாமல கனவுல அல்லாஹ்வை பார்க்கிறது சாத்தியமா இல்லையா? சாத்தியம். காற்றை பார்த்தது உண்டா? காற்றை யாராகிலும் பார்த்தது உண்டா? காற்றுக்கு உருவம் இல்லையே, பார்க்க முடியாது. அல்லாஹ் அரூபி கனவுல எப்படி வருவா? வந்தா தானே நீங்க சொல்லுவீங்க. இமாம் ஆதம் 100 தடவைக்கு மேல கனவுல அல்லாஹ்வை பார்த்தாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பல 100 தடவை அல்லாஹ் பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்தாங்க இமாம்கள். அன்பர்கள், நான் சொல்ல துணிவு வரல, எனக்கு இனி நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நானும் பார்த்தேன்னா நீ நம்புவியா? உடுறாரு குண்டு. அன்பர்களே, அல்லாஹ்வை மொழிப்பிலும் பார்க்கலாம், அல்லாஹ்வை நீ தூக்கத்திலையும் பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்? இறைஞானங்களை தேடணும். சித்திக் அக்பர் சொன்னா, மா ராயித்து ஷையன் இல்லா வ ராயித்துல்லா கபலஹு. கபல ஷை அல்லாஹ். உமர் ராயஹ் சொன்னார்கள், மா ராயித்து ஷையன் இல்லா வ ராயித்துல்லா ஃபீஹி ஃபி ஷை. அந்த ஷைல அல்லாஹ். நீங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் பேசுறேன்னு நீங்க என்ன பைத்தியம் நினைச்சிருக்கீங்க? உங்களை யாரையுமே நான் பார்க்கல. இங்க வருகை தந்திருக்கக்கூடிய வர்கள் ஒரு 1000 இருந்தாலும் இந்த 1000த்துல அந்த ஒரு அல்லாஹ் தான் இருக்கும். விளங்கிட்டீங்களா? சைஃபரா 1,00,000 சைஃபர் போட்டா எண்ணிக்கை எவ்வளவு? சைஃபரா 1,00,000 சைஃபர் போட்டா எவ்வளவுங்க? சைஃபர் தான். மின்னால ஒரு 1 போட்டால் எல்லா சைஃபருக்கும் மதிப்பு. நாம எல்லா சைஃபர் தான். அந்த வஹதஹு லா ஷரீக லஹு கூட இருக்கிறான், அதனால மதிக்கப்படுகிறோம். அவனை நீ முறைப்படி கூட வச்சுட்டு
அவனை அறிந்து தெரிஞ்சு கூட வச்சு கால உஸ்மான் ரலியல்லாஹு மா ராயிது ஷையன் இல்லா ராயிதுல்லாஹ பாதஹு பாத ஷை. முதல்ல வஸ்துக்களை பார்த்துட்டாலும் பிறகு நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன். அன்பர்களே, இந்த கண்ணால இல்லை, இல்மு கண்ணால, ஞான கண்ணால, அக கண்ணால, கல்பு கண்ணால நீ நாளைக்கு ஃபித்னா பண்ணிரு. பொரோச்சேரி பட்டமளி விழாவில் கண்ணால அல்லாஹ்வை பார்க்கலான்னு ஒருத்தர் சொல்லிட்டார். நான் தௌபா செய்ய, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த கண்ணால சொர்க்கத்துல அல்லாஹ்வை நிச்சயமா பார்ப்போம். கமா தரவுனல் பதர், பூரண சந்திரனை பார்ப்பது போல பார்ப்போம். ஹதீஸ்ல இருக்கு, ஈமான் வச்சிருக்கு. அல்லாஹ் ரீச் அல்லாஹ், லவ் அல்லாஹ், லிவ் வித் அல்லாஹ். அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு வாழ்ந்துவார். நீயா தான் ஒரு ஆத்திக்கிட்டு இருக்கு. நீ இந்த என்ஷான் உடம்பு தான் நான் நினைக்கிறேன். நண்பர்கள், நான் இப்பவும் சொல்றேன், திஸ் இஸ் யுவர் பாடி. சொல்றமா இல்லையா? என்னுடைய உடல் டாக்டர் போனா என்ன சொல்ற, சார் என் உடம்பெல்லாம் வலிக்குது. அவர் கேட்கிறாரு, ஐயா ஓ உடம்பு வலிக்குது, யாருடைய உடம்பு வலிக்குது அந்த ஆள் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுங்க? ஆனா டாக்டர்கள் அப்படி கேட்கறது இல்லை. டாக்டர்கிட்ட போய் சார் என் உடம்பெல்லாம் வலிக்குதுண்டா, ஓ உடம்பு வலிக்குது, நீ எங்கேயா இருக்கிறன்னு கேட்டாரு. சார் இன்னாருடைய ஹார்ட் ஃபெயிலா போச்சு, இன்னாருடைய ஹார்ட் ஃபெயிலா போச்சு. உடைய when there is possessive, எங்கே உடைய வருமா வேற்றுமை வரும் பாருங்க. என்னுடைய மேஜர் சொன்னா என் கார் பின்னால இருக்குது, என்னுடைய கார்னா நான் காரா, நான் வாசல்ல என்னுடைய செருப்புனா நான் செருப்பா, என் வீடுன்னா நான் வீடா, நான் வேற வீடு வேறங்க. என்னுடைய உடல், என்னுடைய உள்ளம், என்னுடைய உயிர், இன்னாருடைய உயிர் பிரிந்தது, இன்னாருடைய உடல் தகனம் செய்யப்பட்டு சொல்றமா இல்லையா அன்பர்களே? அப்ப அந்த உடையன்னு சொல்ல பாருங்க, என் உடல், என் உள்ளம், என் உயிர் என்று சொல்றானே அவன் தான் நீ. அந்த ஆள் அட்ரஸ் உங்கள்கிட்ட இல்லை, அந்த அட்ரஸ் உங்கள்கிட்ட கிடையாது. ரொம்ப பேர் என்கிட்ட வந்து அதெல்லாம் மாட்டிக்கிறான். You are unable to give your proper address. உன் சரியான விலாசம் அட்ரஸ் என்ன யாரு கேட்டா, தெருவு பேர் சொல்றான், வீட்டுக்கு கதவு நம்பர் சொல்றான். அட இது எனக்கே தெரியும். உன் அட்ரஸ் என்ன ஐயா விளங்குச்சுங்களா அன்பர்களே? என் ஷேக்குடைய ஷேக் நான் சொல்றேன், மேரா தன் நஹி மேரா தில் ஹை. நான் என்னை நான் யாருன்னு ஆராய்ச்சி செய்யும் போது படிப்படியாக வந்து என்ன சொன்னேன், மேரா தன் நஹி மேரா. இப்போ எங்க நீ யார், நான் இல்லை அல்லாஹ் தான் இருக்கிறான்னு காட்டுவார்களோ அவர்கள் எல்லாம் மறைந்த பின்னும் மண்ணை திங்க விடணும். அன்பர்களே, கொஞ்சம் இறைஞானங்களை தேடுங்க. மணி 2 அடிப்பதற்கு 2 நிமிஷங்களே உள்ளது. அதுல ஏன் கடியாரம், துபாய் கடியாரம் 2 தாண்டிடுச்சு. என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட்ல அட்வான்ஸ்ல இருக்கு. 2 அடுத்து 1 நிமிஷம் ஆச்சு. நான் என்னுடைய இந்த சிற்றுரையை இத்துடன் நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். ஏதோ சிரமத்தோட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்னு சொன்னார் அன்பர்களே. பல சந்தர்ப்பங்கள் பேசணும். இப்ப பொருள் வைத்த சரி பட்டமளிப்பில் அவருடைய சகாயம்னா இங்க உள்ள நாசிர் இறைஞானங்களை உள்ளவர், அல்லாஹு ஆரிஃபு பில்லாஹ், அல்லாஹ்வை தெரிந்த மகான். அவர்களிடத்துல பையத்து பெருங்க, இறைஞானங்களை தேடுங்க, அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு வாழுங்க. உங்க வாழ்க்கை இன்பமாக, சுக வாழ்வு, சந்தோஷ வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, பரக்கத்தான வாழ்வு அன்பர்களே அப்பதான் கிடைக்கும் என்று தெரியப்படுத்திக் கொண்டு நான் என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முக்கிய அறிவிப்பு, எல்லாருக்கும் உணவு பொட்டலம் இருக்கு, கொஞ்சம் அமைதியோடு வாங்கி அதுலயே இஸ்லாத்துல உயர்வை காட்டு. சஹாபாக்கள் சகோதரர்களுக்காக உயிரை கூட கொடுத்துட்டாங்க. நாம அந்த உணவு பொட்டலத்தை வாங்குறதுல அடிச்சு மோதிக்கிறது பார்த்தா அதுல இஸ்லாம் இங்க பிரதிபலிக்குது. எல்லோருக்கும் பொட்டலம் இருக்கு. 3000 மேல பொட்டலம் போட்டிருக்கிறாங்க. இருக்கிறதுல 1500 பேர் தான். ஆகையினால் அன்பர்களே, எல்லோரும் அமைதியாக உணவு பொட்டலங்களை பெற்று செல்லும்படியாக அடுத்து பாங்கி சொல்வார்கள். இங்க தொழுகிறவங்க தொழுங்க, இல்ல சீக்கிரமா வீட்டுல போய் பள்ளியாசல தொழுங்க, இங்கேயும் தொழுகலாம் பாங்கி சொல்லுவாங்க. அதற்கு சொல்றாங்க, துஆவும் செஞ்சிருங்கன்னு சொல்றாங்க. ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர் யா அல்லாஹ், ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர் யா அல்லாஹ், ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஆமீன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 1
பசங்க ஆமின்னு சொல்ற மாதிரி வேகமா வரும். இவ்வளவு நேரம் நான் சொன்னது மரியாதை என்ன? உட்காரு, உங்க இடத்துல உட்காரு. பொட்டலத்துக்காக முந்தி போறதுக்கு நசுங்கி செத்து போடுங்கப்பா. இங்க கொஞ்சம் கூட இடம் இல்லையே, துவாவையும் கெடுத்தீங்க நீங்க. இல்ல கரெக்டா இருந்துருச்சான். இந்த தென்னகத்துக்கு பொருள் வைத்த செய்தி ஃபைசுல் ஹசனாத் அரபி காலேஜையும் இறைஞானங்களை ஹயாத்தாக்குவதற்காக இந்த மதரசாவை கொடுத்தாலே அந்த அல்லாஹ்வுக்கு புகழ் செய்யும். இந்த அல்லாஹ்வுக்கு புகழ். மேலும் அந்த மதரசாவுடைய அந்த நோக்கத்திற்கு ஏற்ப அந்த மதரசாவுடைய தலைவராக நாசிராக அல்லாஹ் தஆலா ஒரு ஆரிஃப் பில்லாஹ் தன்னை அறிந்த ஞானியை வதுபு அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم طهر قلوبنا عن غيرك يا الله ونور قلوبنا بنور معرفتك ابدا ابدا يا الله اللهم احينا بك واميتنا عن غيرك يا الله اللهم انا نسالك القرب منك والنظر اليك في الدنيا والاخره في الدنيا بقلوبنا وفي الاخره باعيننا يا ارحم الراحمين اللهم اتمم علينا نعمتك وارزقنا وصولك التامة ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا الله இந்த அரபி கலாசாலையினுடைய நியத்து இறை ஞானங்களை அல்லாஹ்வால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு இறைவனை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும். இறை அடியார்கள் மனுகுலத்தவர்கள் அல்லாஹ்வை அறிந்து அவருடைய பொருத்தத்தை தேடி அவருடன் ஐக்கியப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரப்பே, இந்த மதரசா இந்த அரபி கலாசாலைக்கு பொருளுதவி செய்து இதனுடைய வளர்ச்சிக்கு ஓதுற பிள்ளைகளுக்கு உணவளிக்கக்கூடிய மக்களுக்கு ரப்பே நீ உன்னுடைய ஹசானா நீ கொடைவள்ளல், நீ அவர்களுக்கு 1க்கு 10ஆக 70ஆக 700ஆக 7000ஆக அவர்களுடைய தூய எண்ணங்களுக்கு தகுந்தபடி நீ கொடு ரப்பே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை வளர்ச்சியடை செய் ரப்பே. இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு. அவர்கள் காலாகாலம் உன்னை பற்றி உன் அடியார்களுக்கு அட்ரஸ் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடும். இங்கு கற்று தேர்ந்து இன்று சனது பெற்று செல்லக்கூடிய இந்த உலமாக்களுக்கும் இந்த மகா இவர்களையும் உன்னை பற்றிய ஞானங்களை உன் அடியார்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடும். கற்றபடி நடக்க எங்கள் எல்லோருக்கும் நீ வாய்ப்படி. நாங்களாக வரையில்லை, நீ எங்களை சிருஷ்டித்தாய், நீ தான் சிருஷ்டிகர்த்தா, நீ தான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாய் என்ற உணர்வு பெற்று நாங்கள் உணவு பிரச்சனையில் பிறருக்கு துரோகம் செய்யாமல், மோசடி செய்யாமல், கொலை செய்யாமல், கொள்ளையடிக்காமல், திருடாமல், பொய் சொல்லாமல், பிறரை வஞ்சிக்காமல் நேர்மையாக நடக்கக்கூடிய ஆற்றலை கொடு ரப்பே. தூய இஸ்லாத்தை தூய்மைப்படுத்தி காட்டக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக எங்களை வாழ செய்வாயாக. அல்லாஹும்ம அஹ்யினா அலல் இஸ்லாம், அல்லாஹும்ம அஹ்யினா அலல் கிதாபி வ சுன்னah. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த நாட்டிலே தேவையான மழை இறக்கி வச்ச ரப்பே, வெள்ளாமைகளில பரக்கத்து செய், எங்களுக்கு தேவையான உணவுகளை செய், எங்களுக்கு இந்த நாட்டில் தேவையான வசதிகளை செய்து கொடு. நாட்டு மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் பரஸ்பரம் நல்லெண்ணங்களையும் நீ வளர்த்து எங்களை நிம்மதியாக வாழ செய்வாயாக. ரப்பனா அத்மிம் அலைனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சத்தமோடு கூட சலா சொல்லு.
அன்பர்களே, பாங்கு சொல்ல போறாங்க, உணவு பொட்டலமும் கொடுக்க போறாங்க. பாங்கு சொல்லும் போது பாங்கு சத்தத்துக்கு ஜவாபு சொல்ல வாஜிப் இருக்கு. அதனால அந்த நேரம் பேசாதீங்க. உணவு பொட்டலங்களை அமைதியான முறையில் வாங்கி செல்லும்படியாக பாத்தீங்களா பாத்தீங்களா நெரிசல்லாம் பாத்தீங்களா? நெரிசல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி காத்தோட்டமா நில்ல. காத்தோட்டம் நிறைய இருக்குமா? 3000 பொட்டல இருக்கு. 1500 சீக்கிரம் போட்டோம். பாருங்க அவன் இடம் செவரா போய் போனப்பா. செவரா போய் போனப்பா, போய் பாரு. சீக்கிரம் சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் போடா. செட்டு கோ செட்டு கோ செட்டு உள்ள